அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொலைஞ்சு போன நாய் எப்படி கிடச்சிது அந்த கதையை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை வெடி வெடித்ததில் வீட்டுக்குள்ளே இருந்த நாய் பயந்து போய் சும்மா இந்த கதவை காலால் திறந்து பயந்து நடுங்கி போய் வேகமாக ஓடுன்னு ஓடிச்சு. நாங்களும் துரத்தி பார்த்தோம், எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. நைட்டு 1 மணி வரைக்கும் தேடணும். விடிய காலையில் 3 மணிக்கு தேடினோம், தேடிக்கிட்டே இருந்தோம். திருப்பி காலையில் 5 மணிக்கு தேடினோம். அதுக்கப்புறம் சனிக்கிழமை பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருந்ததுனால அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. லெக்சரராக இருந்ததுனால அவங்களும் காலேஜ் கிளம்பிட்டாங்க. அதனால் நான் போய் எங்கே தான் தேடிட்டு இருந்தேன், கண்ணுக்கே கிடைக்கல. அப்புறம் சனிக்கிழமை ஃபுல்லாக தேடினோம். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அதனால் லேசாக அப்படியே தேடிட்டு நான் போகல, அவங்க மட்டும் தேடிட்டு வந்துட்டாங்க. திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பிட்டு தேடினேன். அவங்களும் போய் காலையில் நேரத்துலேயும் சாயந்தரத்துலேயும் தேடினாங்க. அப்புறம் செவ்வாய்க்கிழமை போய் தேடும்போது எல்லாம் சொன்னாங்க, இங்கே தான் நின்றுச்சு பார்த்தோம், அங்கே தான் நின்றுச்சு பார்த்தோன்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லோரையும் விசாரிச்சுட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டுருந்தோம். இது மாதிரி டெய்லி விசாரிச்சுட்டே இருந்தோம். புதன்கிழமையும் போய் எங்கே பார்த்தாலும் விசாரிச்சுட்டு வந்தோம். சில பேர் சுடுகாட்டில் ஏதோ ஒரு நாய் நிற்கிது பக்கத்தில், நைட்டு தூங்குது அப்படின்னு சொன்னாங்க. என் தம்பியும் என்னோடய பையனும் வீட்டுக்காரவங்களும் நைட்டு 11 மணி வரைக்கும் அந்த சுடுகாட்டு பக்கமாக போய் தேடிட்டு வந்தாங்க நாய்க்காக. அந்த நேரத்தில் தேடிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு கரண்ட்டு வேறு போயிடுச்சான். தம்பி, அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னானா. பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் 11 மணி வரைக்கும் அங்கேயே நின்றுட்டு அப்புறம் வரலேன்னொன்னே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரியே தேடல் பண்ணி போயிட்டே இருந்தது. இந்த சைடு தேடணும், இந்த பக்கம் தேடணும், எங்கே பார்த்தாலும் தேடிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஒரே கவலை, நாய் ரயில்வே ட்ராக்கில் ஏதாவது சிக்கிட்டோ, தெருநாய்கிட்ட சிக்கி கடி வாங்கிட்டோ, அல்லது யாராவது பிடிச்சி எங்கேயாவது விற்றுட்டாங்களோ, இல்லை பசியால் எங்கேயாவது வாடிகிட்ருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டோம். 1 வாரமாக சரியாக தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, இதே சிந்தனையாக ஓடிட்டு ஒருத்தர் மூளைக்கு மூளை உட்காந்து அப்படியே சோகமாக இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க, உங்கள் நாய் அங்கே ரயில்வே ட்ராக்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புதன்கிழமை காலையில் சொன்னதுனால ஓடி போய் பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் இன்னொரு சைடு போய் பார்த்துட்டு நின்றுச்சின்னு சொன்ன இடம்லாம் பார்த்துட்டு அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு எல்லார்ட்டையும் சொல்லிவிட்டு ஒரு கறிக்கடையிலையும் சொல்லிவிட்டு, அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், திருப்பி ஒரு தடவை சொல்லிவிட்டு வந்தேன். கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு. தம்பி வேறு அழுகுறானோன்னு கண் தானாகவே கலங்கிருச்சு. அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, கிடச்சதுன்னா கண்டிப்பாக கட்டி போட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னாங்க. சரி, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வியாழக்கிழமை எனக்கு சுத்தமாக கிடைக்குமா கிடைக்காதானே தெரியல. அதனால் என்னால் எந்திரிச்சு போகக்கூட முடியல. யோசனை பண்ணிகிட்டே அப்படியே உட்காந்துருந்தேன். இதுக்கிடையில் புதன்கிழமை நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், காணாமல் போன பொருள்லாம் எப்படி கிடைக்கிறது, ஏதாவது வழிபாடு இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும்போது, அரைக்காசம்மன் அவங்கள வழிபட்டால் பானகம் கரைச்சி வச்சு வேண்டிக்கிறேன் அப்படின்னு வழிபட்டாலே கிடைக்கும்னு சொன்னாங்க. கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் கிடச்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு நம்பிக்கையோடு செய்யணுன்னாங்க. சரி, நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டேன் சாமிக்கு. அதே போல் புதன்கிழமை வேண்டிக்கிட்டேன் சாயந்தரம். வியாழக்கிழமை என்னாச்சுன்னா, வியாழக்கிழமை நைட்டே எங்களுக்கு கிடச்சிருச்சு டாகு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒருத்தவங்க வீட்டில் அதை கட்டி போட்டிருந்தாங்களாம். இங்கேருந்து ரொம்ப தூரம் அந்த வீடு, ஒரு வீட்டில் கட்டி போட்டுருந்துருக்காங்க. கறிக்கடைக்காரங்க அந்த பக்கமாக போகும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னே, யார் நாயினோடனே எங்கள் நாய் தான், எங்கே வாங்கினீங்க, விலைக்கு தான் வாங்கினோம், யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட சண்டை போட்டு இது எங்களுக்கு தெரிஞ்சவங்க நாய் தான் சொல்லி வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பைக்கில் தூக்கிட்டு. அப்போ எங்கள் வீட்டில் பால் ஊற்றுறாங்க ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நாயை பார்த்துட்டு உடனே அந்த பைக்கை நிறுத்தி, எங்கப்பா இந்த நாய், நாங்கள் பால் ஊற்றுற வீட்டு நாயாச்சு, நீங்கள் எங்கே தூக்கிட்டு போகிறீங்கன்னு அவங்கள்ட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக தான் தூக்கிட்டு போகிறோம், இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்துச்சு, திருப்பி அவங்கள்ட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியே ரோட்லேயே நிறுத்தி எல்லோரும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு ஃபோன் அடித்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க உடனே தம்பியை அழைச்சிட்டு போய் பார்த்தோன்னே, அந்த நாய் தம்பியை பார்த்தோன்னே ஏறி அப்படியே அழுவுதான். அப்படியே ரொம்ப கலங்கிடுச்சான். இவனும் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். தம்பியை அப்படியே பாசத்தினால அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் தான் போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நாய் கிடச்சிருச்சு. நாய் கண்டுபிடிச்சி கொடுத்ததுனால இதை பணம் தரோன்னு சொல்லியிருந்தோம். ஏதாவது ஒரு 500 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்களாம். உடனே அப்படியே யோசிச்சாங்களாம், சரி 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதோட அவங்க பால் ஊற்றுறவங்க ஒரு மாட்டு வியாபாரிங்கிறதுனால அவங்க தரகு இதெல்லாம் பண்ணுவாங்க. 500 ரூபாயே போதுமானது, பரவாயில்ல 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. நான் உடனே ஃபோன் அடித்து ஒரு நன்றி தெரிவிக்கிறதம்மா, ரொம்ப நன்றிங்க, கோடான கோடி நன்றி, உங்களுக்கு புண்ணியம் நிறைய சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி தெரிவித்தேன் அவங்களுக்கு ஃபோனில். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஏதாவது கடிப்பட்டிருக்கா, எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ டாக்டர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம். ஒரு தடவை செக்அப் பண்ணிட்டு ஒரு ஊசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் அதோட எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நாய் நம்ம பாட்டிலே அலட்சியமாக இருந்திருந்தோம்னா ஏதோ காணா போயிட்டுன்னு அலட்சியமாக விட்டுருந்தோம்னா கிடச்சிருக்காது. 4 இடத்துல இறங்கி போய் தேடணும் அப்படின்னு அப்பா சொன்னாங்க. எங்கள் அப்பா உடனே பைக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் நிறுத்திட்டு நடந்து போய் அப்படியே ஊருக்குள்ளே 100 நாள் வேலை செய்கிறவங்க அதுமாதிரி எல்லாட்டையும் தெரு வயல் அப்படியே சுற்றி எங்கே பார்த்தாலும் நடைப்பயணம் மாதிரி போய் தேடணும். அவ்வளோ தேடி அதுக்கான பலன் கிடச்சிது. அதோட அரைக்காசு அம்மன் வந்து சக்தி வாய்ந்த தெய்வம். அவங்கள நான் முழுமையாக நம்புகிறேன். அவங்க வந்து எனக்கு அருள் கொடுத்து இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. நான் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன் அந்த சாமி மேலே. அந்த ஃபோட்டோ வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு செய்யலான்னு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வீட்டில் எல்லார் முகத்துலேயும் இப்போ ஒரு சந்தோஷம் தெரியுது. இந்த மாதிரி நாய் காணா போகிறதுக்கு முன்னாடியே அதை பத்திரமா சங்கிலியெல்லாம் கட்டி வச்சுருப்போம். அன்றைக்கி வந்து வெடி வெடித்ததுனால உள்ளே எப்போது சோஃபாவில் தூங்குங்க, அதுவாக வெளியில் ஓடியாந்துருச்சு. கதவை சும்மா சாத்தின கதவை திறந்துட்டு இதுலேருந்து நாங்கள் பாடமும் கற்றுக்கிட்டோம். நாயை வந்து எப்போதும் கண்காணிப்புலேயே வச்சுக்கணும், செயின் கட்டி போட்டுருக்கணும், வெடி வெடித்தா ரொம்ப கண்காணிப்பில் இருக்கணும். இன்றைக்கி வேறு ஆடி 2வது வெள்ளி, இன்றைக்கும் அந்த கோயிலில் வெடி வெடித்தாலும் வெடிப்பாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாய் வளர்க்குறது ரொம்ப மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அந்த நாயை வந்து பத்திரப்படுத்தி பாதுகாப்பாக வளர்க்குறதுல அதிக கவனம் செலுத்தணும். குழந்தைய போல் பார்த்துக்கணும். நாய் பிரியர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.